இங்கதான் நம்ம அக்கா கடை இருக்கும். சரி, ஓகே, நம்ம அக்கா கடையில போய் உடனே டீ குடிக்கலாம். வாங்க மக்களே, இதுதான் அக்கா கடை. வாங்க. ஹாய்டா. நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க கடை போட்டுருக்குன்னு சொன்னோனே வந்து பார்க்கணும்னு ஆவலா வந்திருக்கேன். வாங்க வாங்க. என்னலாம் இருக்குக்கா? நம்ம கிட்ட பார்த்தோன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அதுலயும் நம்ம காஃபி மேக்கர் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தேநீர் வகைகள் இருக்குங்க. நம்ம அது கொஞ்சம் காட்டுறீங்களா? ஏன்னா அக்கா இது எதுக்குக்கா? இதுடாமா. அப்ப எதுக்கா? அக்கா அது நீ ரொம்ப கேட்டுட்டே இருக்க. இரு, இதுக்கெல்லாம் கரெக்டான ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை விட சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அக்கா சொன்னாங்க நீங்க தான் டீடைலா சொல்வீங்கன்னு சொல்லுங்க. டீடைலா கிடையாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளியராவே. நீங்க நிதானமா கேளுங்க, பதட்டப்படாம நான் சொல்றது கொஞ்சம். இது வந்து ஆவாரம் பூ டீ. நமக்கு வந்து ஆவாரம் பூ செடி பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். நம்ம ரேரா சென்னையில இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வரோம். இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா உடம்பு இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும், டைஜஷன் மெயின்டைன் பண்ணும், பாடியில இருக்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் பாடிக்கு. இந்த மாதிரி டீ வந்து நார்மலா எங்கேயும் கிடைக்காது. ஜஸ்ட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணி சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது. வேணும்னா ஹனி மட்டும் டேஸ்ட் வேணா சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது ஆவாரம் பூ. இது வந்து டயட் டீ. உடம்பு வந்து எனக்கு குறையணும், எனக்கு வந்து ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்கு அப்படின் போது இது அந்த டெய்லி ஒரு 15 நாளைக்கு இந்த டீ எடுத்தீங்கன்னா உடம்பு கண்ட்ரோல் ஆகி பாடி வந்து நல்லா ஸ்லிம் ஆயிடும், பாடி ஷைன் கொடுக்கும். இது வந்து டயட் டீ. ஆமா, வெயிட் லாஸ் ஆகும். இதுவும் மில்க் ஆட் பண்ணாம ஒரு ஸ்பூன் வாட்டர்ல போட்டு நம்ம குடிக்கணும் டெய்லி பாயில் பண்ணி. கண்டிப்பா 15 நாள், 1 வீக், 7 டேஸ், 15 டேஸ் கூட 7 டேஸ் சாப்பிட்டாவே பாடியோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். 50 டேஸ்ல பக்காவா ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா இப்ப எல்லாரும் இது யூஸ் பண்ணுங்க வந்து அக்கா கடைய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கின் கேர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கேர்ன்றது வந்து நம்ம வந்து ஆரஞ்சு தோல், செம்பருத்தி, ரோஜா இதழ் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஸ்கின் கேர் டீ. ஆமா, இது வந்து லேடிஸ்க்கு வந்து லேடிஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் ஷைனஸ் நல்லா இருக்கும். போயிட்டு தேவையில்லாம நம்ம என்னென்னோ பண்றாங்க. இப்போ நிறைய மெடிசன் இன் பண்றாங்க, ஸ்கின் போடுறாங்க, அதை பண்றேன் இதை பண்றேன், மேல டிடாக்ஸ் பண்றாங்க, அது இது பண்றாங்க. அதெல்லாம் பண்ணாம நம்ம அப்ளிகேஷன்லாம் பண்ணாம இது உள்ளுக்கு சாப்பிட்டாவே உடம்பு நல்லா ஷைன் ஆகும். நேச்சுரல் ப்ராடக்ட் இது. இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு வாட்டர்ல பாயில் பண்ணி குடிக்கணும். நல்லா இருக்கும் இது பாருங்க. அதே மாதிரி வந்து ஹியூமன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கு, பாடியில எனக்கு ஹியூமன் சிஸ்டம் வீக்கா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப அப்பப்போ ஏதோ சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன், கோல்டு பிடிச்சிருது, சும்மா எனக்கு வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, உடனே வந்து ஃபீவர் வருது, இல்ல ஸ்கின் கேர். ஆமா, இதுல எல்லா விதமான மூலிகையும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை, லவங்கம், அதுக்கு இல்லாம வந்து மற்ற துளசி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணி இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கான எல்லா இன்கிரீடியும் இதுல போட்டுருக்கு உங்களுக்கு. அது வந்து உங்களுடைய பாடியை வந்து டெவலப் பண்றதுக்கு நல்லா, இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்பூன் போட்டு வாட்டர்ல நார்மலா பாயில் பண்ணி குடிக்க வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மெயினா வந்து டயபெட்டிக், சுகர் பேஷண்ட்ஸ். ஆமா, அவங்க சாப்பிடுற டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு ரெகுலரா எடுக்கலாம். பட் இது ஒரு 15 டேஸ் சாப்பிட ஆரம்பிச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சுகரோட கண்ட்ரோல் பார்த்துட்டு டேப்லெட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடும். சுகர் இது 15 நாள் சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆயிடும். அப்ப நீங்க ஒரு நாளுக்கு விட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டேப்லெட் ரிலீஸ் பண்ணிடலாம். இது சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மேக்ஸிமம் உங்க 3 மந்த்ஸ் நீங்க டேப்லெட் எடுக்காத, நீங்க இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். டேப்லெட்டே தேவையில்லை. இதை சாப்பிட ஆரம்பிச்சா. ஆமா, நீங்க வந்து உடம்பே கெட்டு போகாது. நமக்கு வந்து நேச்சுரலா பாடி கண்ட்ரோல். ஆனா நீங்க எப்பவும் போல நம்ம நார்மல் சுகர் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வந்து தைராய்டு கேர் உங்களுக்கு. ஆமா, தைராய்டு இருக்கக்கூடிய இந்த தைராய்டுன்றது இங்க தொண்டைக்கு வந்து ஒரு வீக்கம் கூட வரும். அது வந்து நீட் போத்து போயிங்க. அதை ரெடியூஸ் பண்ணும். டேப்லெட் எடுக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இதை சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 15 நாள் டேப்லெட்டை குறைச்சிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இது கண்டினியூ பண்ணிட்டு டேப்லெட் நீங்க லேப் டெஸ்ட் பண்ணிட்டு உடம்புல எப்படி இருக்கு, அந்த தைராய்டு எப்படி இருக்கு லேப் டெஸ்ட் பண்ணிட்டு அது நார்மல் ஆயிடுச்சுன்னா மாத்திரை சாப்பிட்டு இது மட்டும் கண்டினியூ பண்ணா போதும். சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். இது வந்து இது நேச்சுரல் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு வந்து இது மெடிசன் கிடையாது. இது வந்து நம்ம நார்மலா ஃபுட்ல சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் தான் இதில் போட்டிருக்கோம். ஆனா இது வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கோம். தைராய்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான இன்கிரீடியன்ட் இதில் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இது வந்து ஒரு எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பேசிக்கா இருக்கக்கூடிய டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரோஸ், செம்பருத்தி இதை வச்சு தாமரை இதழ் வச்சு ரெடி பண்ணிருக்கு டீ. இதுவும் வந்து க்ளோயிங்னஸ் நல்லா இருக்கும். நமக்கு குடிக்கும்போது ஒரு அரோமா நல்லா இருக்கும், ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டே டீ. இது மட்டும் இந்த ஆயுர்வேதிக் டீ வகைகள் இத்தனை வகைகள் இருக்கு. இது இல்லாம நம்ம கிட்ட ஒரு சில ப்ராடக்ட் தேற்றான் கொட்டை காஃபி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தேராத உடம்பையும் தேற்றும். அது ரொம்ப வீக்கா இருக்க பாடியை வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமா ஹியூமன் சிஸ்டம் டெவலப் ஆயிடும், நல்லா ஆயிடும். அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலா வாங்கி வச்சா உடனே எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க அது ஸ்டாக் இல்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அதை காமிக்கலாம்.
அதே மாதிரி நம்ம சூப் ஐட்டம் ஆயுர்வேதிக் சூப் ஐட்டம் இன்னும் அருமையான சூப் ஐட்டம் தான் இருக்கு நம்ம ஓகே கிட்ட. ஓகே ஓகே. எங்க சொல்றீங்களா அத பத்தி எக்ஸ்பிளைன் அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருகம்புல். அருகம்புல். நம்ம நார்மலா ஒரு விநாயகருக்கு வைக்கக்கூடிய அருகம்புல், அதை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய சூப்பு. இந்த அருகம்புல் சூப்பு இது வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய சுகர் கண்ட்ரோல் பண்ணும், பாடியில இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கும், பாடியில இருக்கக்கூடிய கெட்ட செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும், பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு. இது மார்னிங் அந்த மாதிரி எடுத்து மார்னிங் நீங்க எப்பனா எடுக்க மார்னிங் எடுத்தா பெட்டரா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஈவினிங் கம்பல்சரி நம்ம எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஜஸ்ட் சூப்பு தான். இது ஒரு ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணி அப்படியே நீங்க குடிக்கலாம். இதுல எல்லாமே ஆட் பண்ணிக்க, பெப்பர் சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். இது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு மெயினா ஏஜ்டு பர்சனோ சரி, இல்லைன்னா கொஞ்சம் வீக்கா இருக்க பர்சனோ, ஆமா போன் எனக்கு வந்து வீடு இருந்து உடனே எனக்கு கிராக் ஆகுது போன், அது மாதிரி இருக்கக்கூடிய வீக்கா இருக்கவங்களுக்கு இல்லை ஏஜ்டு பர்சன் வந்து இது இருக்கிறது எனக்கு இது போன் ஸ்ட்ரென்தனிங் சூப்னு சொல்லிட்டு இதுல வந்து எலும்புட்டி தழைன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதிக்ல. அந்த எலும்புட்டி தழையை போட்டு ரெடி பண்ணிருக்கோம். சில இன்கிரீடியன்ட் போனுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம், கரண்ட் அந்த மாதிரி இதை போட்டு ஆட் பண்ணி ஆமா எலும்புக்கு சம்பந்தமான மூலிகை எல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம். இது மெயினானது. இதுவும் வந்து நல்லா உங்களுக்கு டீ சூப் மாதிரி ஒரு டம்ளர்ல, ஆமா ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 100 ml 120 ml தண்ணியில போட்டு பாயில் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது. இதுவும் வந்து உங்களுக்கு எலும்பு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பாத்தீங்கன்னா இங்க தூதுவளை. இது வந்து தூதுவளை எல்லாருக்கும் தெரியும், பட் ஆனா நம்ம வந்து இதை எடுக்கிறதே கிடையாது. நார்மலா ஒரு கோல்டு பிடிச்சா உடனே நம்ம ஒரு கோல்டுக்கு டேப்லெட் இல்லை டாக்டர் தெரிய ஓடுற சளி பிடிச்சா, இது வந்து சளி பிடிச்சிச்சுன்னா இந்த தூதுவளை சூப்பு ஒரு 3 இருந்து 5 நாள் சாப்பிட்டீங்கன்னா சளிகள் கரைஞ்சி, ஆமா சளி ஃபுல்லா கிளீன் ஆயிடும், பாடியில இருந்து ரிலீஸ் பண்ணிடும். சளி இருமல் எதுக்குறதா இது தூதுவளை சூப் எடுத்தா ரொம்ப நல்லது இது பாடிக்கு. அடிக்கடி கோல்ட் இந்த மாதிரி வரவங்களுக்கு இதை எடுத்தீங்கன்னா ஆமா டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து இது வந்து முடவாட்டுக்கால் சூப்புன்னு இப்போ நிறைய தெரியும், நிறைய ஃபெமிலியரா இருக்கு. அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு சூப் ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு இது நல்லா இருக்கும். இது வந்து போனுக்கு தான். ஆமா இது போன் பெஸ்ட். அதே மாதிரி வந்து இது வந்து மார்க்கெட்ல ரேரா கிடைக்கக்கூடியது குப்பை மேனியை வச்சு சூப்பு. ஆமா ஆமா குப்பையா கிடைக்கிற மேனியை வந்து பொலிவாக்கக்கூடிய ஒரு செடி இது குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. அதனால இதுவும் ஸ்கின்னுக்குலாம் நல்லது. ஆமா ஸ்கின் தோல் வியாதி இருக்கவங்களுக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இது எடுத்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் மக்களே இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறத விட இது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப் வெரைட்டில வந்து முருங்கை கொட்டையை வச்சு முருங்கை விதை, இதுமே சூப் தான். ஆமா முருங்கை விதையில சூப் இருக்கு. ஓகே ஓகே நமக்கு. அதே மாதிரி வந்து வல்லாரையில சூப் இருக்கு. ஆமா வல்லாரை வந்து நமக்கு ஞாபக சக்தி, ஆமா எல்லாமே கொடுக்கும். ஆமா வல்லாரை இருக்கு. அதுக்கப்புறம் தூதுவளை காமிச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தூதுவளையில இருக்கு சின்ன பாக்கெட் இது. அப்புறம் இது வந்து முருங்கை இலை. ஆமா இதுல வந்து சின்ன பாக்கெட்டும் இருக்கு, நம்ம கிட்ட பெரிய பாக்கெட் டப்பாலையும் இருக்கு. முருங்கை இலை வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் சிஸ்டம் டெவலப் பண்ணும். முருங்கை இலை அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. உங்களுக்கு பாடியில் இருக்கிற எல்லா விதமான சுகர்ல இருந்து எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த முருங்கை சூப் வந்து ரொம்ப நல்லது. அந்த முருங்கை இலையை வந்து சூப் இல்லாம முருங்கை பொடி இட்லி வெறும் பவுடரா வச்சிருக்கோம். இது வந்து நீங்க தோசை இட்லி ஆமா அப்படி மேல தூவி போட்டுட்டு சும்மா அப்படியே போட்டு சாப்பிடுறது நல்லா இருக்கும். டெய்லி முருங்கை சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அதுலயும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் எடை குறை சூப் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பாடியோட வெயிட் குறையும், தொப்பை குறையும் நமக்கு. அதாவது ஆமா ஆமா குறையும். நம்ம டெய்லி வந்து சில பேருக்கு வந்து காலையில எழுந்தோடனே நம்ம ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அந்த மாதிரி அதுக்கு இந்த சூப் சாப்பிடும் போது நல்லா ஃப்ரீ ஆயிடும், ஃப்ரீக்வெண்டா இருக்கும் ரெஸ்ட் ரூம் போறது, வயிறு கிளீன் ஆகும் நல்லா. அதுக்காக மெயினா ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து அஸ்வகந்தா பொடின்னு சொல்லுவாங்க. இது ஆமா இது வந்து மெயின் ஆயுர்வேதிக்ல தான் கிடைக்கும். இந்த அஸ்வகந்தா பொடி வந்து சூப்பா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுமே ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது வந்து பாடியோட இது சுகர் எல்லாத்துக்குமே நல்லது. இது வந்து பெரண்டை. ஆமா அதுல சூப்பா ரெடி பண்ணிருக்கோம். ஆமா இது முடக்கற்றான் கீரையை வச்சு சூப்பா ரெடி பண்ணிருக்கோம். முடக்கற்றான் கீரை நீங்க மார்க்கெட்ல முடக்கற்றான் கீரை வந்து நம்ம அந்த வாதம் பித்தம் கபம் எல்லாத்தையும் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும். ஆமா அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம வந்து மத்த உங்களுக்கு இந்த சில பேர் மால்ட் ஐட்டம்ஸ் விரும்புவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏபிசி மால்ட், அப்புறம் வந்து நிறைய மால்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷலா இருக்கிறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மால்ட். ஸ்வீட் பொட்டேட்டோ மால்ட் வந்து நம்ம கிட்ட ஸ்பெஷலா இருக்கு. அதுக்கப்புறம் இது மார்க்கெட்ல கிடைக்காது, கருப்பு வந்து பேரிச்சம்பழத்தை வச்சு ரெடி பண்ண மால்ட். உங்களுக்கு இது மார்க்கெட்ல அவ்வளவா கிடைக்காது, நமக்கு ரேர் ப்ராடக்ட் இது.
எல்லாம் இங்க வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம மால்ட் வந்து அங்க இங்கன்னு தேடி அலையறத நம்ம வடை பண்ணி நம்ம அக்கா என்னது தேன்குழல் தேன்குழல் நம்ம தேன்குழல் கடை கடை. பேர். இங்க வந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இது மஞ்சள் மால்ட், மஞ்சள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதுமே தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே இது ஜஸ்ட் சாப்பிடலாம். நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பால்ல போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால்ல போட்டு கொடுக்கலாம் நீங்க. ஆமா, டர்மரிக் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா வல்லாரை ஞாபக சக்திக்கு நல்லது. ஞாபகம் வல்லாரையும் உங்களுக்கு முந்திரி பருப்பும் போட்டு ரெடி பண்ணி இது பாதாம் பருப்பும் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறது. ஓகே ஓகே, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஆமா, இது வந்து நமக்கு வந்து பம்கின் பம்கின் பூசணிக்காயை வச்சு ரெடி பண்ணுது. அத மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ரெடி பண்ண மால்ட் அது. இது சீட்லயே பண்றதா இல்ல ஃபுல்லா கிழங்கு கிழங்குலயே பூசணிக்காய் அந்த பண்றது? சீடு எடுத்துட்டு மேல இருக்க அந்த ஃப்ரெஷ் இருக்கு அதை வச்சு ரெடி பண்றது. ஓகே. இது கூட வந்து நமக்கு பாதாம் எல்லாமே ஆட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இது ஏபிசி மால்ட் உங்களுக்கு. ஏபிசி மால்ட். ஓகே ஓகே. நம்ம ஜூஸா குடிக்கிறோட ரொம்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல, எந்திரிச்சு வேலை செய்யணும்னு. சோ நம்ம ஜூஸா இருக்கிறத விட இதவே சாப்பிட்டா ரொம்ப நல்லது, தண்ணி மிக்ஸ் பண்ணி. அதே மாதிரி இது வந்து ஓஜா மால்ட்னு சொல்லிட்டு எல்லா விதமான தானியங்களும் போட்டு ரெடி பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஓ, எல்லா விதமான ஆமா, இது வந்து பாடியில இருக்கக்கூடிய இது டெவலப் பண்ணும். செல் கவுண்ட்ஸ் டெவலப் பண்ணும். அப்புறம் நம்மளுடைய இந்த கவுண்ட்ஸ் டெவலப் பண்ணும் ஓகே 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 பாடியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நமக்கு பொடி வகைகள் வச்சிருக்கோம். இட்லி பொடி. இட்லி பொடி. ஆமா, ஓகே. சாதா பொடி இருக்கு. இட்லி பொடியில வந்து நீங்க வந்து கருவேப்பிலை இட்லி பொடி இருக்கு நம்ம கிட்ட. ஓகே ஓகே. எள்ளு இட்லி பொடி இருக்கு ஓகே. உங்களுக்கு. இதுல வந்து பிரண்டையிலேயே இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். எள்ளுலயே நீங்க பண்ணது? ஆமா, எள்ளு வச்சு இட்லி பொடி ரெடி பண்றோம். எள்ளை விட இது வந்து பிரண்டை இட்லி பொடி வெளியே மார்க்கெட்ல அவ்வளவு கிடைக்காது. பிரண்டையில இட்லி பொடி. ஆமா, பிரண்டை இட்லி பொடி இருக்கு. அப்புறம் ஆலிவ் சீட்ல இட்லி பொடி இருக்கு. இதுவும் மார்க்கெட்ல அவ்வளவு கிடைக்காது நமக்கு. ஓகே ஓகே. அப்புறம் கொள்ளு இட்லி பொடி இருக்கு. கொள்ளு இட்லி பொடி? ஆமா. கொள்ளு இட்லி பொடினா கொள்ளு நம்ம ஒரு தானியம் இருக்கு. கொள்ளுன்னு ஒரு தானியம் இருக்கு. அதாவது குதிரைக்கு வைப்பாங்க. குதிரையோட எனர்ஜி ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். குதிரையோட ரன்னிங் நல்லா இருக்கும். கொள்ளு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கொள்ளு வந்து நம்ம உடம்பு காலையில ஊற வச்சு குடிப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு நல்லா இருக்கும், பாடிக்கு நல்லா இருக்கும். அது இட்லி பொடியா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கொள்ளுல. உங்களுக்கு அது வந்து நம்ம சாதப்பொடி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பருப்புல ரெடி பண்ண சாதப்பொடி எல்லாருக்கும் தெரியும். அந்த பருப்பு சாதப்பொடி. இதுலயே வந்து நம்ம கிட்ட வந்து சாதப்பொடியிலேயே வந்து பாவக்காய் சாதப்பொடி இருக்கு. இது வந்து நார்மலா மார்க்கெட்ல கிடைக்காது. ஓகே, பாவக்காய். ஆமா, சுகர் பேஷண்ட் இது இருக்கும்போது பருப்பொடி சாப்பிடணும் எனக்கு நான் நினைக்கிறேன். இதை சாப்பிட்டா சுகரும் கண்ட்ரோல் ஆகும். இது சாதப்பொடி சாப்பிட்டு ஆமா இருக்கும், நமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணும். அதனால இது நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சுண்டைக்காய் இருக்கு நம்ம கிட்ட. இப்ப ஸ்டாக் இல்ல, சுண்டைக்காய் ஓடிட்டு சுண்டைக்காய் சாதப்பொடியும் இருக்கு நம்ம பாருங்க. அடிக்கடி எல்லாமே ஸ்டாக் காலி ஆகுது. சோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. அக்கா எல்லாமே பாத்துட்டேன், ஆனா இது மட்டும் நீங்க சொல்லவே இல்லையே. சாரிடாமா, இதுதான் முக்கியமானது. ஓகே. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் வீட்லயே ரெடி பண்ணது. எனக்கு பிக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். இது தொக்கு ஐட்டம்ஸ். ஓகே. இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையில தொக்கு. கருணைக்கிழங்கு. ஊறுகாய் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஓகே ஓகே. இது கருணைக்கிழங்கு. கருவேப்பிலை வித் கருணைக்கிழங்கு. சோ ரெண்டுமே எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். கொஞ்சமா சாப்பாடு செஞ்சு பசங்க சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எந்த ரெசிபியும் அதுல இல்ல. ப்ரெசர்வேட்டிவ் இல்லாம இருக்கு. சோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே. அக்கா இதெல்லாம் ஓகே. பட் வந்து இங்க கடை பேரே தேன்குழல் கருப்பட்டி. சோ கருப்பட்டி நம்ம பார்க்கவே இல்லையே. ஆமால. ஒரு நிமிஷம். ஆஹா, க்ளவுஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. சோ க்ளீனாவும் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர்க்கா. நமக்கு ரெண்டு விதமா இருக்கு. ஓகே. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மோல்ல இருக்கு. இதுதான் இங்க சென்னையில விரும்புறாங்க எல்லாரும். சூப்பரா இருக்கு. கை நம்ம எப்படி கூடாது க்ளீன் சொல்லி. இது பொட்டாங்குச்சி மோல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நீங்க நிறைய பேருக்கு இதுதான் தெரியும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இது வெரைட்டியாவும் இருக்குது கருப்பட்டியில. ஓகே, பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ சுகர் எடுக்காதவங்க இது கண்டிப்பா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ மால்ட்ல கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நீங்க வந்து எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். வெளியே போய் அங்கங்க வாங்கணும் ஸ்கின்னுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். சாம்பிள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. சாம்பிள் பார்க்கணும். நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்வீட்டே எடுக்க வேண்டாம், சர்க்கரை இந்த மாதிரி எடுத்துட்டாலே போதும். சோ மக்களே, நான் இது டீ கடை நினைச்சுட்டு தான் வந்திருக்கேன். தேன்குழல் கருப்பட்டி அண்ட் நாட்டு சர்க்கரை வித்து எல்லாமே ரேரான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க.
ஸோ ஹெல்த்துக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இங்க வந்துட்டீங்கன்னா ஸ்கின்னு எல்லாமே வந்து நீங்களே வாங்கிக்கலாம். ஸோ மறக்காம வந்துருங்க. பாய்.